இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்து அம்மா நல்லா இருக்கீங்களா மாப்ள? அம்மா அத்தையும் செரியும் வந்திருக்காங்க. உள்ள வாங்கத்த. வாங்க மச்சான். சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்துட்டீங்களே தம்பி. இந்துவை பார்க்கணும் போல இருந்ததா? இல்ல உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். நான் வந்து ஒரு வாரத்துல வரதட்சணை பணத்தை வாங்கி கொடுத்துறேன்னு வாக்கு கொடுத்துருந்தேன். நீங்க என்னடானா சடனா வரதட்சணையை வேணான்னு சொல்றீங்க. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க மனசுல ஏதாவது வச்சுக்கிட்டு உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகமே வேண்டாம். நாங்க உங்க பொண்ணை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறோம்னு கேட்டு பாருங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, என்ன நல்லா பாத்துக்கறாங்க. அப்படி சொன்னா அவங்களால நம்ப முடியாது இந்தோ. நாங்க முன்னாடி இருக்கிறதுனால எங்களை பார்த்து பயந்து நீ சொல்றேன்னு நினைச்சுப்பாங்க. நாங்க பாக்குறதெல்லாம் உண்மைதானா? வரதட்சணை கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க மாறினது என்னமோ உண்மைதான். ஆனா வரதட்சணையே வேண்டான்னு சொல்லி மாறினது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏதாவது நடக்க கூடாதது நடந்துட்டா நீ வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாத. அதுக்கப்புறம் என் மூச்சே நின்னு போயிடும். அம்மா நீ சும்மா இரு. ஆமா இந்து, அன்னைக்கு நாங்க எவ்வளவு பயந்து போயிட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும். உனக்கு எப்பவாது ஏதாவது நடக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் நேரா வீட்டுக்கு கிளம்பி வந்துரு. சொல்றது புரியுதா? யார் லாக் பண்ணது? எனக்கு எதுவும் தெரியாது மாமா. சரி வா. ஏதாவது ஒரு பண்ணி அவங்கள முதல்ல இழுப்பு. நான் என்னமா பண்ண முடியும்? அவன் எழுதுக்க நினைச்சாலும் நம்ம பொண்ணு அவனை விட மாட்டேங்கிறாளே. நீயே பாரு. மாமா நீங்க என் மேல இப்படி விழுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பெயின் ரொம்ப நல்லா இருக்கு மாமா. ஏய், எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது? உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது. எதுக்கு என் பின்னாடியே வர? இன்னொரு வாட்டி நீ என் வீட்டு பக்கம் வரத நான் பார்த்தேன், கொன்னு போட்டுருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. இங்க பாரு பூர்வா, இதுதான் உனக்கு ஃபைனல் வார்னிங். இதுக்கு மேல அம்மாவும் பொண்ணு ரெண்டு பேரும் எல்லையை மீறி நடந்துக்கிட்டீங்க. இப்ப போற மாதிரி அமைதியா அடுத்த வாட்டியும் போக மாட்டேன். பூமி, இதுக்கப்புறமாவது உன் மனசுல இருக்கிற விஷயத்த நீ வெளியே சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்தாலும் ஐ டோன்ட் கேர்.
ஏமா அபூர்வா என்ன நடந்துச்சு? நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? இவளால நான் எதிரியா நடிக்கிற அந்த ககன் கிட்ட வார்னிங் வாங்க வேண்டியதா போயிடுச்சு. ச்சே! ஐயோ, அவன் கொடுத்த வார்னிங்க நம்ம சீரியஸா தான் எடுத்துக்கிட்டோம். ஆனா நம்ம பொண்ண பாரு, பிளான் பண்ணி அவனை கட்டி பிடிச்ச நினைப்புலயே மிதந்துகிட்டு இருக்கா. ஐயோ! ச்சே! தலையெழுத்து. ஐயோ ஐயோ ராமா, இது தேராது. வண்டி எடுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏய், ரோடு. ஏய், கார்ல ஏறினதுல இருந்து பார்வையிலேயே சுட்டரிக்கிற. கொஞ்சம் பார்வை அப்படி திருப்பு. ஓ, நான் பாக்குறேன்னு உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஆனால் அடிக்குது. ஆமா, நீங்க பண்றது ஏதாவது நல்லா இருக்கா? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. போயும் நான் போய் அந்த நட்சத்திரம் மேல விழுந்தேன் பாரு. நான் இப்ப கேட்டது நீங்க அவ மேல வந்து விழுந்தத பத்தி இல்ல, அந்த வீட்டுக்கு வந்தத பத்தி. எல்லாத்தையும் மறந்துட்டு அபூர்வா சாரதா ஆண்டி கிட்ட வந்து கேட்டதும் சாரதா ஆண்டி ஓகே சொன்னா நீங்க அந்த நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நீ எதுக்கா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க? என் மேலதான் உனக்கு சுத்தமா காதலே இல்லையே. என் லைஃப் எப்படி போனா உனக்கு என்ன? எல்லாம் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விதியில இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது.